பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியை நோக்கி பாகிஸ்தான் ஏவிய ஏவுகணையை ஹரியானாவின் சிர்சாவில் இந்தியா சுட்டு வீழ்த்தியிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள். ஷிர்ஷா என்கின்ற ஒரு ஏவுகணையை பாகிஸ்தான் செலுத்தியிருக்கின்றது. அதை தாக்கி இந்தியா அளித்திருக்கின்றது என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது. இந்த ஷிர்ஷா என்பதும் ஒரு நவீன ஏவுகணை. அதன் மூலமாக எந்த விதமான தாக்குதலையும் மேற்கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 200-300 கிலோமீட்டர் தூரத்தை இலக்கு வைத்து இந்த ஷிர்ஷா மிசைல் என்பது தாக்கக்கூடிய வல்லமை படைத்தது என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதன்படி இந்த ஷிர்ஷா என்கின்ற ஏவுகணை செலுத்தப்பட்ட நிலையில் அதை ஹரியானாவிலேயே தாக்கி அளித்திருக்கின்றார்கள். டெல்லியை குறிவைத்து இந்த ஷிர்ஷா என்கின்ற ஏவுகணை தாக்குதல் தூரத்தை டெல்லியை இலக்காக வைத்து ஏவப்பட்டிருக்கும் என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது. ஷிர்ஷா பகுதியிலே அந்த ஏவுகணை சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்க ஷிர்ஷா பகுதியிலே ஏவுகணையை சுட்டு வீழ்த்தி இருக்கின்றார்கள். ஹரியானாவினுடைய அந்த ஷிர்ஷா பகுதியில் குறிப்பிட்ட அந்த ஏவுகணை சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. வயல்வெளியில் கிடைக்கக்கூடிய ஏவுகணையினுடைய பாகத்தை கைப்பற்றி பாதுகாப்பு படையினர் அந்த ஏவுகணை தொடர்பான விவரங்களை சேகரித்து வருகின்றார்கள். டெல்லியை நோக்கி பாகிஸ்தான் ஏவியிருந்த அந்த ஏவுகணை ஹரியானா மாநிலத்தில் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே அந்த ஏவுகணை பத்தா 2 வகையிலான ஏவுகணை என்ற தகவல் கூறப்பட்டிருந்தது. அந்த பத்தா 2 வகையிலான ஏவுகணையை ஷிர்ஷா என்கின்ற பகுதியிலே இடைமறித்திருக்கின்றார்கள். இந்த பத்தா 2 என்பது நீண்ட தூர தாக்குதல் ஏவுகணை ஹரியானாவின் ஷிர்ஷாவில் தாக்கி மறைக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தரையிலிருந்து தரையை நோக்கி பாய்ந்து சென்று தாக்கக்கூடிய 400 கிலோமீட்டர் தூரம் வரை செல்லக்கூடிய ஏவுகணையான அந்த சில ஏவுகணைகளை அது பயன்படுத்தி இருக்கின்றது. அது பத்தா வகையிலான ஏவுகணையாக இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. ஷிர்ஷா அருகே அந்த சுட்டு வீழ்த்தப்பட்ட ஏவுகணையினுடைய பாகங்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. இதன் மூலமாக இந்த ஏவுகணை எந்த வகையிலான ஏவுகணை என்ற விவரங்களை கொள்ள முடியும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.